உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க மனசுக்குள்ள நடக்கிற போர்ல ஜெயிக்கணும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க பண்ற செயல்கள் தீர்மானிக்கிறத விட உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. நம்மள பல பேரோட மனசு ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் என்னால முடியணும்னு நம்பிக்கை வந்தா அடுத்த நிமிஷமே உன்னால முடியாது, நீ தோத்துடுவேன்னு ஒரு எதிர்மறை எண்ணம் நம்மள முடக்கிடுது. நீங்க ஒரு வெற்றியாளரை மாறணும்னா முதல்ல இந்த மனசுக்குள்ள நடக்கிற போர்ல நீங்க ஜெயிக்கணும். உங்க எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தலன்னா உங்க எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனாலதான் உங்க வாழ்க்கையும் உங்க மனநிலைமையும் மொத்தமா மாத்தி உங்களை ஒரு பவர்ஃபுல்லான மனிதரை மாத்தக்கூடிய 12 ரகசிய எண்ணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது வெறும் பேச்சு இல்லைங்க, இது உங்க மனசுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசெட். நீங்க தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The 12 power thoughts. Number 1. அந்த 12 ரகசிய எண்ணங்கள்ல முதலாவது மற்றும் மிக முக்கியமான எண்ணங்க இது. என்னால எதையும் சாதிக்க முடியும். இதற்கு அடிப்படையான ஒரு மிகச்சிறந்த வசனம் இருக்குங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? பல நேரங்கள்ல நம்மளோட சொந்த பலத்தை மட்டும் நம்பி ஒரு காரியத்துல இறங்குவோம். அப்ப தோல்வி வந்தா சோர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த எண்ணம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க பலத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக பலம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும் போதோ எனக்கு திறமை இல்லையேன்னு நினைக்காதீங்க. என்ன பலப்படுத்த ஒரு சக்தி இருக்கு. அதனால என்னால எதையும் எதிர்கொள்ள முடியுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. இதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க எந்த சவாலை சந்திச்சாலும் இந்த வசனத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பலவீனங்கள் எல்லாமே பலமா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க மனசு எதை நம்புதோ அதை தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். நம்பர் 2, நான் பயப்பட மாட்டேன். ரெண்டாவது முக்கியமான எண்ணம், நான் பயப்பட மாட்டேன். நம்மள பல பேர் திறமை இருந்தோம் ஏன் பின்வாங்குறோம் தெரியுமா? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம்தான். இதற்கு பின்னாடி இருக்கிற மிக வலிமையான வசனம் இதுதாங்க. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? பயம் அப்படிங்கிறது உங்களோட பிறந்தது இல்லைங்க, அது வெளியிலிருந்து நமக்குள்ள புகுத்தப்பட்டது. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பது பயத்தை அல்ல, எதையும் எதிர்கொள்ளும் பலத்தையும் மற்றவர்களை நேசிக்கும் அன்பையும் குழப்பமில்லாத தெளிந்த புத்தியும் மட்டும்தான். இனிமேல் நீங்க பயப்படும் போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பயத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள பலமும் தெளிந்த புத்தியும் இருக்குது, அதனால நான் பயப்பட மாட்டேன். நீங்க பயத்தை எதிர்க்க தொடங்கினா பயம் உங்களை விட்டு ஓடி போகும். நம்பர் 3, நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். மூணாவது ரகசிய எண்ணம். இது நம்மள பல பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதுதாங்க கவலை. இன்னைக்கு பல பேர் சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நாளைக்கு என்ன நடக்கும், குடும்பம் என்ன ஆகும், நம்மளால கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துகிட்டே இருக்காங்க. ஆனா கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு இன்ச் கூட மாற போறது இல்ல. இந்த நேரத்துல நீங்க பிடிச்சுக்க வேண்டிய ஒரு அழகான வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? உங்களால தூக்க முடியலையா, அந்த பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டுன்னு கடவுள் உங்களை கூப்பிடுறாரு. இப்படி கவலை உங்களை நெருக்கும் போது இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க, இத நான் பாத்துக்கல, என் கடவுள் பாத்துப்பார். அந்த ஒரு வார்த்தை உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும். நம்பர் 4, நான் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோட ரசிப்பேன். நம்மள பல பேர் எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கோம்? எனக்கு அந்த வேலை கிடைச்ச பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எனக்கு ஒரு வீடு கட்டினா போதுங்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சிய ஒரு வருங்காலத்துக்காக தள்ளி போட்டுட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க தெரியலனா நாளைக்கு உலகம் முழுசு உங்க கைக்கு வந்தாலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இதற்கு ஆதாரமான ஒரு அழகான வசனம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்.
இனிமே டெய்லியும் காலையில எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். ஒரு சின்ன காஃபி, ஒரு நண்பனோட சிரிப்பு, இதுல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க கத்துக்கோங்க. நம்பர் 5, நான் மற்றவர்களை நேசிப்பேன். நம்ம எல்லாருமே அன்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா பல நேரங்கள்ல நாம மற்றவங்க மேல கோபத்தோடையும் கசப்பான எண்ணங்களோடையும் தான் இருக்கும். மற்றவர்களை மன்னிக்காமலும் நேசிக்காமலும் இருக்கிறது நாம குடிச்ச விஷம் மத்தவங்களை கொல்லுன்னு எதிர்பார்க்கிற மாதிரி. பைபிள் சொல்ற இந்த வசனத்தை கவனிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி இல்லைங்க, அது ஒரு டிசிஷன். உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நீங்க முடிவெடுக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் மேல இருக்கிற கோபத்தை விட்டுடுங்க. மனசார அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்கு அன்பை கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை தானாவே அன்பால நிறைய ஆரம்பிக்கும். நம்பர் 6, நான் எப்போதும் நேர்மறையாக இருப்பேன். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி தோணும். அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள வர முதல் எண்ணம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கறதா தான் இருக்கும். அதுக்கான மெழுகுவர்த்தி தான் இந்த வசனம். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தோட அர்த்தத்தை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தீமையா தெரியற ஒரு விஷயம் கூட நாளைக்கு ஒரு பெரிய நன்மைக்கு காரணமா அமையலாம். ஒரு கதவு அடைக்கப்பட்டா அதை விட சிறந்த ஒரு கதவு கடவுள் உங்களுக்காக திறக்க போறாருன்னு அர்த்தம். இனிமே உங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியோ இல்ல ஒரு தடங்களோ வந்தா சோர்ந்து போகாதீங்க. இது எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர போகுதுன்னு சத்தமா சொல்லுங்க. எப்போதும் நல்லதையே எதிர்பார்ப்போம். நம்பர் 7, நான் எதற்கும் பின்வாங்க மாட்டேன். நம்மள பல பேர் வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு கடைசி நிமிஷத்துல நம்பிக்கை இழந்து பின்வாங்கிடுறோம். உங்க போராட்டங்களுக்கு நடுவுல நீங்க பிடிச்சுக்க வேண்டிய வசனம் இதுதான். நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சோர்ந்து போகாம இருக்கிறது மட்டும்தான். பின்வாங்கிறது ஒரு கோழையோட அடையாளம். ஆனா விழுந்த இடத்துல இருந்து மீண்டும் எழுந்து நிக்கிறது தான் ஒரு சிங்கத்தோட அடையாளம். இன்னைக்கு நீங்க எதை வேணான்னு கைவிட நினைச்சீங்களோ அதை இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க. என்னால முடியும், என் நேரம் வரும்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. நம்பர் 8, நான் ஒரு ஒழுக்கமான மனிதன். மனசு சொல்றதெல்லாம் செஞ்சா அதுக்கு பேரு சுதந்திரமா? இல்லங்க, அது ஒரு பலவீனம். உண்மையான பலம் இது தெரியுமா? உங்க மனச நீங்க சொல்றபடி கேட்க வைக்கிறது தான். இதுக்கு பைபிள்ல ஒரு மிக ஆழமான வசனம் இருக்கு. தன் மனதை அடக்காதவன் மதியில்லாத பாலான பட்டணம் போல் இருப்பான். இந்த வசனத்தோட அர்த்தத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊருக்கு மதில் சுவர் இல்லைன்னா யாரு வேணாலும் உள்ள வரலாம். அது போலதான் உங்க மனச நீங்க அடக்கி ஆளலனா கவலை, கோபம் ஈஸியா உள்ள வந்து உங்களை நாசம் பண்ணிடுங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலைய மூடல, அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்லாம அதை செஞ்சு முடிங்க. உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்க அடிமை இல்ல, நீங்க தான் உங்க மனசுக்கு எஜமான். நம்பர் 9, நான் கடவுளை முதலிடத்தில் வைப்பேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா நிஜமான சமாதானம், நிம்மதி எங்க இருக்குங்கிறத மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையை சீரமைக்கிற ஒரு வசனம் இருக்குங்க பைபிள்ல. என்னுடைய நிறைய வீடியோக்கள்ல இந்த வசனத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். இதோட சுவையை நான் உணர்ந்திருக்கேன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில கடவுளுக்கும் சரியான நெறிமுறைகளுக்கும் முதலிடத்தை கொடுக்கறீங்களோ அப்ப நீங்க எதை தேடி ஓடுறீங்களோ அது உங்களை தேடி வருங்க. இனிமே காலையில உங்களுடைய எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கடவுள்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு என் பாதையை நீங்க வழிநடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. மாற்றத்தை உணர்வீங்க. நம்பர் 10, நான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பேன். பல நேரங்கள்ல இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்கு வரும். அதையும் மீறி ஒரு முடிவெடுப்போம். எடுத்த முடிவை தொடங்க முடியாம சில தடுமாற்றங்கள் வரும். தொடங்கினதுக்கு அப்புறம்
சக்சஸோட பக்கத்துல போயிட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு விலகி வந்துருவோம். இதுக்கு காரணம் என்னங்க? திறமை இல்லாததுனாலயா? கண்டிப்பா இல்லைங்க. இதுக்கு காரணம் குழப்பம். பைபிள் சொல்ற இந்த எச்சரிக்கையான வசனத்தை பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு இல்லைன்னா ஒரு நிலையான தன்மை உங்களுக்கு இருக்காது. ஒரு தப்பான முடிவு எடுத்தா கூட அதை சரி பண்ணிக்கலாம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு முடியும். ஆனா முடிவு எடுக்க முடியாம இருக்கிறது உங்க வாழ்க்கையை அப்படியே முடக்கிடும் இல்லையா? இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் முடிவெடுக்க போறேன் அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. குழப்பத்தை ஒதுக்கிட்டு தெளிவோட ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. நம்பர் 11, நான் என் பேச்சை கட்டுப்படுத்துவேன். உங்க வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கிற சுக்கான். ஒரு அதிரடியான வசனம் பைபிள் இருக்குங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்தோட ஆழத்தை பாருங்க. உங்க நாக்குக்கு மரணத்தை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு. மத்தவங்களை சபிக்கிறதோ இல்ல உங்களையே நீங்க தாழ்த்தி பேசுறதோ உங்க வாழ்க்கையில விஷத்தை தெளிக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கவனிச்சு பாருங்க, நீங்க எத்தனை முறை நெகட்டிவா பேசுறீங்கன்னு. ஒரு தப்பான வார்த்தை, ஒரு நெகட்டிவான வார்த்தை வரும்போது அதை தடுத்துட்டு ஒரு பாசிட்டிவான வார்த்தைய சொல்லுங்க. நம்பர் 12, நான் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பேன். எப்போ ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாரோ அப்பவே அவரோட வளர்ச்சி நின்னு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு குளம் தேங்கி நின்னா அது பாசி பிடிச்சிடுங்க. விவேகின் இருதயம் அறிவை சம்பாதிக்கும், நாணயின் செவ்வி அறிவை தேடுன்னு பைபிள்ல சொல்லுது. நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு மாணவனா இருக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாட புத்தகமா மாறும். இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க. ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. எனக்கு இன்னும் கத்துக்க நிறைய இருக்கு அப்படிங்கிற தாழ்மை தான் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாத்தும். இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 12 ரகசிய எண்ணங்களும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. இது உங்க மனசுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசெட். வாழ்க்கைங்கிறது வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க எண்ணங்களை நீங்க மாத்தும் போது உங்க உலகம் தானாவே மாற ஆரம்பிக்கும். இந்த 12 எண்ணங்கள்ல இது கண்டிப்பா எனக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு பவர் தாட் எது? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் லைஃப். மீண்டும் சந்திப்போம்.